வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். பேர் பார்த்தீங்கன்னா சுமதி. இவங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 35 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்தில் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறுகாரணமாக கணவரை பிரிஞ்சிருந்தாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய மணமகனுக்கும் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கேஸ்ட்லேயே ஒரு மணமகன் கிடச்சிட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு மறுதிருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமுறை கட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பூர்வீக சொத்துன்னா நிறையா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க பூர்வீக சொத்து பார்த்துக்கிறதுக்காகவே சிறந்த நல்ல ஒரு மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பையன் வந்து ஃபாரின்லேயே செட்டில்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு வீட்டுக்கு பொண்ணு மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகளை லைஃப் லாங் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வீட்டோட மணமகனாக இருந்துட்டால் போதுன்ட்டு ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதான்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய மணமகன் வந்துட்டு படித்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மண்ணஞ்சல் முகவரிக்கு உங்களோட டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெல்லாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சங்கரி. வயது 37 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் யாதவர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட ஜாதின்னு ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் ராசி, அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்காம் வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக மளிகை கடை வச்சுருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. படித்த படிப்புக்கெல்லாம் எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு சொந்தமாகவே மளிகை ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் மனம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் கூட வந்து ஒரு சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சிருந்தாவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு லைஃப் லாங் ஒரு துணை தேவைன்றதுக்காக மறுதருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமுறை கட்டெல்லாம் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80 பவுனுக்கு மேலே கோல்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நான் எதுவும் பணத்துக்கெல்லாம் எதுவும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்லேயும் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் போட்டு வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. டெபாசிட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய மணமகன் வந்து படித்த மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தன்னுடைய ஏஜ்லேயே இருந்துட்டால் பரவாயில்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கடலூரில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மஞ்சள் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.